ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை செய்திகளோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். வசதியான வீட்ல இருந்து பொண்ணு எடுத்திருந்தானா இந்த மாதிரி கீழ்த்தரமா வட்டிக்கு காசு வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளா? இந்த மீனாவால என்னைக்குமே அசிங்கம் தான் அப்படின்னு மீனாவை ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க விஜயா. உடனே மீனா கிச்சன்ல இருந்து வந்து, என்னத்து எதுக்காக இந்த மாதிரி என்ன தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹால்ல வந்து பாக்குறப்போ சோஃபால சிட்டி உட்கார்ந்துருக்கான். டேய் பொறுக்கி பையல, நீ ஏன்டா இங்க வந்திருக்க? இவனை கூட்டிட்டு வந்து எதுக்கு நடுவீட்ல உட்கார வச்சிருக்கீங்க இப்படின்னு சொல்லி சாரா மாரியா மீனா சிட்டிய திட்டுறாங்க. அக்கா அக்கா கொஞ்சம் சும்மா இரு, நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரல. டேய் நீ எதுக்குடா உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா இத பார்த்துட்டு அசந்து போய் நிக்கிறாங்க. உங்க வீட்ல இன்னொரு மருமக இருக்காமே, அவதான் என்கிட்ட காசு வாங்கியிருக்கா. அவங்க கூட பார்லர் ஏதோ வச்சிருக்காங்களாமே. இந்த அக்கா எப்படி முழு பணத்தையும் வட்டியோட கட்டும்? எனக்கு அதுதான் சந்தேகம் வந்துருச்சு. அதுதான் நேரா வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு விஜயாக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. என்னது, ரோகிணி உன்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கினாளா? ஏய் ரோகிணி, மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க விஜயா. ரோகிணி மெதுவா வர்றாங்க. இந்த அம்மா தான் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, பணத்தை செட்டில் பண்ண சொல்லுங்க, நான் போறேன். இல்லாட்டி ரோட்ல நின்னு ரகல பண்ணுவேன், அசிங்கப்படுத்துவேன், என்னைவா ஜெயில தூக்கி போடுறீங்க இந்த மாதிரி சிட்டி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ரோகிணி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்குள்ள முத்து வந்துடுறாரு. டேய் பொறுக்கி நாயே, நீ ஏன்டா ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? அதுவும் சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. எங்க அப்பா நின்னுக்கிட்டு இருக்காரு, நீ உட்கார்ந்து இருக்கிறியா? என்னடா அப்படிங்கிறாரு. ஏய் முத்து, நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரல, நம்ம கதைய அப்புறமா வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த ரோகிணி அம்மா 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அதை வாங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னம்மா இவ்வளவு பெரிய பிரச்சனையாகுது, நீ வாயை முடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சிட்டி சொல்றாரு. உடனே இதை கேட்டுக்கிட்டு மனோஜ் சொல்றாரு, என்ன ரோகிணி, அந்த பணத்தை நான் எனக்காக வாங்கல, என் ஃப்ரெண்டு வித்யாக்காக தான் நான் வாங்கினேன். நான் கூட தான் போனேன். என்ன ரோகிணி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு பேங்க்குக்காரங்க நடு ரோட்ல வந்து பிடிச்சாங்க, அப்பயும் வித்யாக்காக அப்படின்னு சொன்னேன். இப்போ வட்டிக்கு கொடுக்கறவன் இவனும் 3 லட்சம் சொல்றான், இதுவும் வித்யாக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. மனோஜ், இப்ப வேணா அந்த 3 லட்சம் ரூபாய நீ கொடுத்துற, அதோட வட்டி காசு 6000 ரூபாய் சேர்த்து கொடுத்துரு, நான் உனக்கு மொத்தமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்ன வித்யாக்காக சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் நேர்ல வரட்டும், அதுவும் பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரட்டும், அப்பதான் நான் தருவேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதென்ன அவன் நம்ம வீட்டுல வந்து கேக்குறான், நீ நேரா வித்யா வீட்டுல போய் கேட்க சொல்லு, நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கேட்க கூடாது, அது அசிங்கம் அப்படின்னு மனோஜும் கைய விரிக்கிறாரு. அதுக்குள்ள விஜயா வந்துடுறாங்க. என்ன ரோகிணி, இவங்கிட்ட இருந்ததா நீ காசு வாங்கினையா? எங்க அப்பா அனுப்புனாங்கன்னு சொன்ன, மலேசியால இருந்து வருதுன்னு சொன்ன, அப்ப அதெல்லாம் பொய்யா? இப்போ வட்டிக்கு பணம் வாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் நீ சமாளிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா மனோஜ், இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி விஜயாவும் கேள்வி கேட்கறாங்க. ரோகிணியால ஒண்ணுமே சொல்ல முடியல. ரோகிணி சிட்டி கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்து பணம் கொடுத்துறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அதெல்லாம் எந்திரிச்சு போக முடியாது, எவ்வளவு பணம் கொடுத்துருக்க கைக்கு வந்தாகணும், அப்பதான் நான் எந்திரிச்சு போவேன். அடி வாங்க போறீங்கடா, இத்தனை பேர் வந்து நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அப்பாவோட வீடு, அவங்க பணம் வாங்கினாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளு, இந்த வீட்டுல எல்லாம் நீ வந்து உட்கார கூடாது அப்படின்னு முத்து சொல்றாங்க. அப்போ சத்யா அங்க வந்து கேக்குறாங்க, என்ன அத்தை, எங்க அக்காவை ஒண்ணு இல்லாதவன் சொல்லிட்டு எத்தனை தடவை அவமானப்படுத்திருப்பீங்க, இப்ப பார்த்தா இந்த மருமகளும் ஒண்ணு இல்லாதவங்க மாதிரி தெரியுதே அப்படின்னு நக்கலா கேக்குறாரு. சும்மா இருக்கிறவனை திருடன்னு சொல்லி தரன்னு அன்னைக்கு இழுத்துட்டு போனீங்களே, அதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினைச்சீங்களா? ஏ சத்யா என்ன பேசுற அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சும்மா இருக்கா, அன்னைக்கு நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சட்டையெல்லாம் அவுத்து பார்த்தங்கக்கா, அந்த அவமானம் எனக்கு இன்னும் மனசுக்குள்ள இருக்கு. முத்து மீனா கிட்ட சொல்றாரு, மீனா நான் ஏற்கனவே சொல்லல இந்த பார்லர் அம்மா படு மோசடி பண்ணவங்கன்னு, இது மட்டும் கிடையாது, இதை விட இன்னும் பெரிய விஷயமும் இருக்குது. முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயா முத்துவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவை இவ்வளவு நேரமா தரக்குறைவா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு விஜயாவை பார்த்து. இப்போ ரோகிணி தானே தப்பு பண்ணாங்க, உங்க வா இப்போ எங்க போச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. சிறகடிக்க ஆசை சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.